ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புது லெசன் பார்க்கலாம். 10th லெசன் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியலி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். They begin with the people as the cause and end with the people as victims. Sir Edmund Hillary. சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உண்மையாலுமே சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சுற்றுச்சூழல் தான். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களும் மக்கள் தான், அதனால் பாதிக்கப்படுறவங்களும் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர் எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறவர் சொல்கிறார். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரியலி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். தே பிகின் வித் த பீப்புள் ஆஸ் த காஸ் அண்ட் எண்ட் வித் த பீப்புள்ஸ் ஆஸ் விக்டிம்ஸ். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையானது சமுதாய பிரச்சனைகள். அவைகளின் துவக்கத்திலிருந்தே மக்கள் காரணமாகவும் முடிவில் பாதிக்கப்படுறவங்களும் மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறது. சரி, நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் EE is the study of interactions between human economic activity and the natural environment அப்படின்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிறது மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இயற்கை சூழ்நிலைகளுக்கும் உள்ள தொடர்பு தான். அதை பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அதாவது பொருளாதாரம், அதாவது மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு இயற்கை சூழலுக்கும் உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படின்னு சொல்லலாம். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இஸ் த சப்செட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தட் இஸ் கன்சர்ன் வித் எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு பயனுள்ள அளவில், திறமையான அளவில் அதை பங்கீடு செய்கிறதோ, எந்த அளவுக்கு அதை பங்கீடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படின்னு. வளங்களை எப்படி திறமையாக பயன்படுத்தணும், எவ்வாறு ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. The environment provides both a direct value as well as raw material intended for economic activity, thus making the environment and the economy interdependent அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா பொருளியல் அப்படிங்கிற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு நேரடி மதிப்பினையும், இடுபொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலப்பொருட்கள்னு கூட சொல்லலாம். அந்த இடுபொருட்களுக்கும் இல்லைன்னா மூலப்பொருட்களுக்கும் சுற்றுச்சூழல் வழங்குறதுனால ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஒரு நேரடி மதிப்பு இருக்குது. அதே சமயத்தில் ரா மெட்டீரியலும் இயற்கையிலேருந்து கிடைக்கிறதுனால அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் takes into consideration issues such as conservation and valuation of natural resources, pollution control, waste management and recycling அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வள மதிப்பீடு, பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு, கழிவுகள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங். Since the resources, whether human, natural or monetary or finite, these public policies are most effective only when they achieve the maximum possible benefit in the most efficient way அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மறுசுழற்சி, நீடித்த வளர்ச்சி, இது எல்லாமே அடங்கியது தான் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல், இயற்கை அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையான வளங்களாக இருந்தாலும் சரி, அந்த வளங்களை திறமையாக பயன்படுத்தணும். ஏன்னா அப்படி பயன்படுத்தும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி, அதாவது அந்த பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும், ஒரு சிறந்த பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயற்கை வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி பயன்களை பெறுவது தான் பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே, நல்ல விதையை போடுறோம், ஒரு சின்ன செடி முளைக்குது, அந்த செடி நல்லா வளர்ந்து நமக்கு அது பொருளாதாரத்துக்கு முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இயற்கை வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். The key objective of environmental economics to identify those particular tools or policy alternatives that will move the market towards the most efficient allocation of natural resources.
ஸோ சுற்றுச்சூழல் பொருளியல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, இயற்கை வளங்களை மிக சிறந்த முறையில் அலோகேட் பண்ணிட்டு பங்கீடு செஞ்சுட்டு அதற்கான கருவிகளையும் கொள்கைகளையும் கண்டறிஞ்சு வளங்களை நோக்கி நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம திரும்ப வைக்கணும். திரும்ப வைப்பதான் அந்த அளவுக்கு நம்மளுடைய வளங்களை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மீனிங் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சுற்றுச்சூழல் என்பதன் பொருள். The term environment has been derived from a French word envirenia, means to surround. ஃப்ரெஞ்ச் அதை சுற்றி இருப்பவைகள் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்வரேனியா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு சொல்லிலிருந்து தான் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டு சரௌண்ட்னா நம்ம சுற்றி இருப்பவை அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். என்வரேனியா என்விரான்மெண்ட் மீன்ஸ் ஆல் த கண்டிஷன்ஸ், circumstances and influences surrounding and affecting the development of an organism or group of organisms அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம சுற்றி உள்ள அனைத்து நிலைகளுமே சொல்லலாம். அனைத்து சூழ்நிலைகள், அனைத்து நிலைகள், உயிர்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா என்விரான்மெண்ட்டை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். It is also means that the complex of physical, chemical and biotic factors that act upon an organism or an ecological community ultimately determine its form and survival அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், உயிர் தொகுப்பு, வேதியியல், இயற்பியல், உயிரியல் காரணிகள், இது எல்லாத்தையும் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தினுடைய தொடர்புடைய ஒரு அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா மீனிங் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பதன் பொருள். இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் that recognizes the value of both the environment and economic activity and makes choices based on those values அப்படின்னு. சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுடைய மதிப்புகளின் அடிப்படையில் தேர்வு செய்கிறதுனால இது பொருளியலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு சப்ஜெக்ட், ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. The goals is to balance the economic activity and environmental impacts by taking into account all the cost and benefits அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செலவுகளும் சரி நன்மைகளும் சரி இன்றைக்கி வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதார நடவடிக்கைகளையும் சுற்றுச்சூழலையும் ஈக்குவல் பண்ணுறது தான், சமன் செய்வது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். In short, environmental economics is an area of economics that studies the financial impact of environmental issues and policy. ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னம்னா, சுற்றுச்சூழலுடைய பிரச்சனைகளையும் அந்த கொள்கைகளையும் பற்றி ஆராயக்கூடிய ஒரு இயல் தான், பொருளியலுடைய ஒரு பகுதி தான் இந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இன்வால்வ்ஸ் தியரிட்டிக்கல் அண்ட் எம்பாரிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் த economic effects and national or local environmental policies around the world. இன்றைக்கி உலக அளவில் பார்க்கும்போது என்ன சொல்லலாம், அது கருத்தியல் அடிப்படையில் இருக்கட்டும், பொருளாதார விளைவுகள் தேசிய அளவில் இல்லைன்னா உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இந்த தேசிய கொள்கைகளை வந்து என்ன சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். உலக அளவில் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் அப்படின்னா சுழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. An ecosystem includes all living things. ஸோ குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் உயிரற்றவைகளையும் குறிக்கிறது தான் எக்கோசிஸ்டம் சொல்லலாம். பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிசம்ஸ் அப்படி அது மாதிரி வெப்பநிலையாக இருக்கட்டும், வளிமண்டலம் எல்லாமே. அண்ட் ஆல்சோ வித் தியர் நான் லிவிங் என்விரான்மெண்ட்ஸ், வெதர், எர்த், சன்ஸ், ஆயில், கிளைமேட், அட்மாஸ்பியர், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், பருவநிலையாக இருக்கட்டும், மண் இருக்கட்டும், தட்பவெப்பநிலை எல்லாமே எக்கோசிஸ்டம் தான், சூழல் அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். Ecosystem are the foundations of the biosphere and they determine the health of entire earth system. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி உயிரற்ற உயிருள்ள அதாவது உயிருள்ள சமூகமாக இருக்கட்டும், உயிரற்றவைகளாக இருக்கட்டும், இதனுடைய தொடர்பை பற்றி விளக்குவது தான் சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த எக்கோசிஸ்டம் ஆஃப் யூ அப்படின்னா எனது உங்களுடைய சூழல் அமைப்பு அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் வளங்கள், அடுத்து வெல்னஸ் அப்படின்னா நலம், ஸ்பேசஸ் இடம், வேல்யூ மதிப்பு, மொபிலிட்டி நகரும் தன்மை, இடம்பெயரும் தன்மைன்னு சொல்லலாம். அடுத்து லிஷர் ஓய்வு, கம்யூனிட்டி சமுதாயம், மார்க்கெட்
மேக்கர் உற்பத்தியாளர், அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரோத்னா வளர்ச்சி. இது எல்லாமே உள்ளடக்கியதான் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கேஜ் பிட்வீன் த எக்கானமி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள இணைப்பு, அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.